Hey guys, welcome back to our YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பிஎஸ்சி ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி அந்த கோர்ஸை பத்தின டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு எதை பத்தினது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கேன்சர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்றது, ஸோ அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் வந்துட்டு எப்படி யூஸ் பண்றது, இந்த டிசீஸ் வந்துட்டு வேற யாருக்கும் வராம நம்ம எப்படி வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகாம தடுக்கிறது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த கோர்ஸ்ல படிப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கோர்ஸ் வந்துட்டு என்ன டியூரேஷன் இருக்கு, இந்த கோர்ஸ்க்கு என்ன எலிஜிபிலிட்டி, அட்மிஷன் ப்ராசஸ்லாம் எப்படி இருக்கும், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்கும், ஸோ இந்த கோர்ஸ்க்கு வந்துட்டு சேலரிஸ்லாம் நம்ம படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாம இதுக்கு என்ன டியூரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது வந்துட்டு 3 years கோர்ஸ், 6 மந்த்துக்கு வந்துட்டு இன்டர்ன்ஷிப் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு 17 years வந்துட்டு கம்ப்ளீட் ஆகியிருக்கணும், நீங்க 12th முடிச்சிருக்கணும், 12th 45% மேல நீங்க கட் ஆஃப் எடுத்திருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாம மேல் ஆர் ஃபீமேல் ரெண்டு பேருமே வந்துட்டு இந்த கோர்ஸ் வந்துட்டு சூஸ் பண்ணி தாராளமா படிக்கலாம். ஸோ நீங்க வந்துட்டு இப்போ 12th சயின்ஸ் ரிலேட்டடான கோர்சஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ இப்போ வந்துட்டு பியூர் சயின்ஸ், பயாலஜி அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ஸோ அந்த கோர்ஸ்லாம் எடுத்திருந்தா தான் நீங்க இந்த கோர்ஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், எடுக்கவும் முடியும். உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் வந்துட்டு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க கவர்மெண்ட் காலேஜ்க்கு போனீங்கன்னா அங்க வந்துட்டு உங்களுக்கு ஃபீஸ் கம்மியா தான் இருக்கும். இதே இல்லை நான் பிரைவேட்ல போய் ஜாயின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிரைவேட்ல வந்துட்டு உங்களுக்கு இயர்லி 1 lakh மேலேயே வந்துடும். ஸோ ஃபீஸ் வந்துட்டு அங்க கொஞ்சம் அதிகமாவே தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இது முடிச்சுட்டு நான் என்னென்ன ஒர்க் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்க வந்துட்டு ரேடியாலஜி தெரபிஸ்ட்னு சொல்லி இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த அதுக்கு வந்துட்டு நீங்க அந்த ஒர்க்கு தாராளமாக போகலாம். இல்லை நான் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணணும், ப்ரைவேட்ல நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலும் ப்ரைவேட்லேயே நீங்க போய் ஒர்க் பண்ணலாம். ஸோ இல்லை நான் வந்துட்டு கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணணும், எனக்கு கவர்மெண்ட் செக்டார் தான் வேணும் அப்படின்னாலும் நீங்க கவர்மெண்ட்லேயே தாராளமாக நீங்க ஒர்க் பண்ணலாம். இல்லை நான் அப்ராட்ல போய் ஒர்க் பண்ணாலும் அப்ராட்லேயே தாராளமாக நீங்கள் போய் ஒர்க் பண்ணலாம். ஸோ இங்கே விட உங்களுக்கு அப்ராட்ல தான் இந்த கோர்ஸ்லாம் வந்து ஸ்கோப் அதிகம். ஸோ நீங்கள் அப்ராட் சூஸ் பண்ணுறதே பெஸ்ட்டுன்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கோர்ஸ்க்கு சேலரிஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்க இப்போ ப்ரைவேட்ல போய் ஜாயின் பண்றீங்க இல்லைங்களா, ஸோ ப்ரைவேட்ல போனோடனே உங்களுக்கு வந்துட்டு 10,000க்கு மேலே தான் கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்டே உங்களுக்கு 10,000க்கு மேலே கொடுப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு ஸ்கோப் உள்ள கோர்ஸ் தான் இது. கோர்ஸை பத்தின ஃபர்தர் டீடைல்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. மறக்காம நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனான வீடியோஸை ஃபாலோ பண்ண முடியும். So thank you for watching. Thank you all.